எமோஷ்னல் ஹீலிங் அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ளே ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம நிறைய எமோஷன்ஸ், நிறைய தாட்ஸ் வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் உள்ளே வாங்கிட்டே இருப்போம். ஸோ அந்த தாட்ஸ் எப்படின்னா, நிறைய இது உள்ள பிலீஃப்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரியோட சொல்கிறதுனா, இப்போ நம்ம அந்த ஒரு எலிஃபெண்ட்டை சின்ன வயசில் ஒரு செயின் வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த எலிஃபெண்ட்டுக்கு எவ்வளோ வயசானாலும் பின்னாடி அந்த செயின் கட்டலைனாலும் அந்த எலிஃபெண்ட் மூவ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அந்த மாதிரி தான் நமக்கும் அந்த சின்ன வயசுலேருந்தே நிறைய தாட்ஸ், பிலீஃப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் கான்ஷியஸாக நமக்கு இது மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு நல்ல ஜாப் வேணும், நிறைய ஏர்னிங் வேணும், என் குழந்தை கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டிசையர்ஸ் இருந்தாலும் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்குள்ளே அந்த நிறைய செயின்ஸ் நம்ம பார்க்காத பிலீஃப்ஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ் நம்மளோட சப்கான்ஷியஸில் இருந்துட்டு நம்மளை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணணும். அதாவது வெளியில் ஒன்றும் தெரியலங்கிறதுக்காக நான் நார்மலாக தான் இருக்கேன், ஐம் ஆல் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் நமக்குள்ளே நிறைய வச்சுருப்போம், எக்கச்சக்கமாக இருக்கும். பெயின், கிரஜஸ்ஸு, நிறைய பிலீஃப்ஸு, ஒவ்வொரு எமோஷ்னல் பேக்கேஜாக வச்சுருப்போம் நம்ம. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணுறது தான் எமோஷ்னல் ஹீலிங். இதை நம்ம கான்ஷியஸாக பண்ணணும். லெட்டிங் கோங்கிறது கான்ஷியஸாக பண்ணணும். அவேர்னஸ் கொண்டு எனக்கு இந்த பெயின் இருக்குது, இதை நான் அக்னாலேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை ரிலீஸ் பண்ணணும், அதை லெட் கோ பண்ணணும். அதை லெட் கோ பண்ண பிறகு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் நம்ம லவ், கிராட்டிடியூடுன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வைப்ரேஷன்ஸ், நம்ம எனர்ஜி ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறத ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு அந்த இன்னர் சைல்டு ஹீலிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹீலிங் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டியிலேருந்து நம்ம பேரண்ட் பண்ணும்போது நம்ம குழந்தை கூட நிறைய எமோஷ்னலி பாண்ட் ஆக முடியும். ஸோ இது ஒரு பை ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது எமோஷ்னல் ஹீலிங் பண்ணும்போது. அதை நம்ம கான்ஷியஸ் அவேர்னஸோடு சேர்த்து பண்ணணும். ஓகேவா?